மேம்பாட்டுக்கான அடிப்படை விஷயங்களே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தெரியாது என்று கூறினார். முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோர் ஆந்திரா, கர்நாடகாவை தவிர வேறு எங்கு சென்றிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். வெளிநாடுகளுக்கு சென்று பார்த்தால்தானே அங்கு அமல்படுத்தப்படும் மேம்பாட்டு திட்டங்களை பார்த்து இங்கே செயல்படுத்த முடியும் என்றார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடுதோறும் சூரிய ஒளி மின்சக்தி அமைத்து தருவோம் எனவும் உறுதியளித்தார். விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் பிரச்சனைகளை களைவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். நாம் ஆட்சிக்கு வந்து நான் உங்களுக்கு முதலமைச்சராக செயல்பட மாட்டேன், முதல் ஊழியனாக உங்களுக்கு நான் செயல்படுவேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்துவேன். நீங்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டாம், முதலமைச்சர் உங்களை வந்து சந்திப்பார். இதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம். இந்த 50 ஆண்டு காலம் நிர்வாகம், அண்ணா திமுக திமுக நிர்வாகத்தை நாம் ஆட்சிக்கு வந்து அதை நாம் பின்தொடர மாட்டோம். இப்படிப்பட்ட நிர்வாகம் யாருக்கும் தேவை கிடையாது. அது ஊழல் ஊழல் ஊறி இருக்கின்ற நிர்வாகம்.